இதில் வந்து நம்ம வந்து இப்போ நேச்சுரல் ரெமடிஸ்னால் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிற்கும்போது அந்த வெயினோட ஃபங்க்ஷன் சரியான வேலை செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக பூமிப்பு சக்தி ரத்தத்தை கீழே இழுத்துட்டு அந்த காலில் வீக்காக வரதை உண்டு பண்ணிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி நபர்கள் வந்து இனிஷியலாக இப்போ வந்து இதில் வந்துட்டு நம்ம இந்த ரத்த தேக்கம் வேரிகோஸ் வெயின்ங்கிற நபர்களுக்கு வந்து 6 ஸ்டேஜஸ் இருக்குது. வியாதியோட 6 ஸ்டேஜ். அது எப்படின்னா, இனிஷியலாக வந்துட்டு காலில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வெயின்ஸ் தெரியலாம். ரொம்ப ப்ளூயிஷ் பர்பிள் ப்ளூ குட்டி குட்டி வெயின்ஸ், ரெட்டிகுலர் வெயின்ஸுன்னு ஸ்கின் லெவலில் தெரியலாம். இல்லை வெயின்ஸ் வந்து விசிபிளாக வெளில வரலாம். ஆனால் அது எந்த விதமான தொந்தரவும் இல்லாத நபர்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி வெயின்ஸ் நல்லா விசிபிளாக தெரியும். மசில் கிராம்ஸ் ஆன் அண்ட் ஆஃப், திடீர்னு வாரத்தில் 2 நாள் கிராம்ஸ் வரும். ரொம்ப வேலை பார்த்தாங்கன்னா கிராம்ஸ் வரும். வேலை கம்மியாக பார்த்தாங்கன்னா கிராம்ஸ் கம்மியாகும். வீக்கம் ரொம்ப நேரம் நின்னா வரும். கம்மி பண்ண அவங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் திடீர்னு வரும், திடீர்னு காணா போகும். ஆனால் வந்து தொந்தரவு வந்து வெளில சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பெரிய தொந்தரவாக இருக்காது. அவங்களே சொந்தமாக பாடியே மேனேஜ் பண்ணிக்கும். வெளில அவங்களால எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணாமல் பாடியே மேனேஜ் பண்ணிக்கும்.